ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 5/8/2024 11/8/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரைன்றதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க, கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம், சுக்கிர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும், மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தேனால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம், அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி 4ஆம் இடத்தில், அதாவது தன்னுடைய ராசிக்கு 4ஆம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இதனால் பார்த்தேனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரத்தில் 7ஆம் தேதி அன்னைக்கு ஆடிப்பூரம், திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த தினம். இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி, திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர். அதாவது ஆழ்வார்களிலே ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர். அதனால் ஆண்டாளுடைய பிறந்தநாள் பெரிய ஏற்றமான விஷயம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும். அதற்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி பார்த்தேனால் ஆடி தபசு, கோமதி அம்மன் சங்கர நாராயணன் திருக்கோவில், சங்கரன் கோவில், அது பெரிய ஏற்றம். அதாவது ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக சிவனை திருமணம் செய்து கொண்டக்கூடிய ஒரு விஷயம். ஆடி தபசு அப்படின்றது ரொம்பவும் விசேஷம். அதாவது ஒரு 10 நாளாக கொண்டாட்டம் நடக்கும். இந்த ஆடி தபஸில் ஒரு 108 பிரதட்சணம் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது. இந்த 108 பிரதட்சணம் பண்ணுறதன் மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது, அதை தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சஷ்டி விரதம், அது 10ஆம் தேதி அன்றைக்கி வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த வாரம் 10ஆம் தேதி 10/8/2024 அன்றைக்கி வருது. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. பொதுவாகவே முருகனுக்கு வேண்டிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகும், அதாவது வெல்றதுக்காகவும், அதை தவிர எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெளியில் போவதற்காகவும், குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. இது ஒரு வருஷ காலம், அதாவது 52 வாரம் 58 வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள் இருப்பாங்க. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேனால் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தினால என்ன அப்படின்னா, மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் சந்திராஷ்டம காலத்தில் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது, ஆனால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சிங்களே, ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்து, உங்களுடைய நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இது எது இருந்ததுனாலும் பார்த்து, அதன் மூலியமாக உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன ஏற்றமான காலங்கள் வரப்போகிறது அப்படின்றதையும், உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன விடிவு காலம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வாழ்வில் பாதி பேரில் பார்த்தேனால் சில பேருக்கு நட்சத்திரம் என்னன்னே தெரியாது, எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாது. அதாவது துலா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா,
விசாக நட்சத்திரத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாள். ஆனால் அவளை பார்த்தாலேயானால் விருச்சிக ராசியில் இருப்பாள். ஏன்னா சந்தியில் வந்திருக்கும். அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் முதல்ல இதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசி என்னன்றது கரெக்டாக தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு 40 வயசு 45 வயசு வரலும் அவளுடைய ராசி என்னன்னே தெரில, என்ன லக்னம்னே தெரில, இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமானே இருக்கா. இதனால் பார்த்தாலும் இப்போ கன்னியா ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா, பார்த்தா துலா ராசியாக இருக்கும் சித்ரா நட்சத்திரத்தில். அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவள் பண்ணிட்டு இருப்பாள். அதே மாதிரி பொருத்தம் பார்த்து கல்யாணமாகி பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். எதனால் பண்ணான்றதே தெரியாமல் இருக்கும். அதனால் உங்களுடைய முதல்ல உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி இருக்கா, அதை தவிர லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். கட்டணத்தை செலுத்தி யூடிஆர் நம்பரை ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாக பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 5/8/2024 11/8/2024 வரை உண்டான காலகட்டத்தில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான ஏற்றமான நிறைய விஷயங்கள் தோணும். அதன் மூலியமாக எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 7.5 சனி வேறு இருக்குது. 12ஆம் இடத்துல சனி பகவான் ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதியே 3ஆம் இடத்துல தன காரகனோட சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றம். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். அதை தவிர 5ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் 4, 6 அதிபதிகள் இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குரு பார்க்குறார் 7ஆம் இடத்தை. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். காதில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேனால் அதாவது 5/8/2024 11/8/2024 வரை உண்டான வாரத்தில் 5ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி 5 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இருந்தாலும் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். பரிவர்த்தனை யோகம் அமையிறது. 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சார்ந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பார்த்தாலேயானால் பரிவர்த்தனை யோகம் புதனோடு ஆறுது. புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் ஆறுது. 5-7 பரிவர்த்தனை, அதுவும் சுபத்துவ பார்வை இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது. 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் 6ஆம் அதிபதி சேர்ந்திருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் பிரச்சனைகள் இழுத்து கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சப்தமத்தில் போய் சந்திர பகவான் இருந்து பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 10ஆம் தேதி மாலை ஒரு 3:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி காலை ஒரு 2 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனாலே சந்திராஷ்டம காலமாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக பேசுகிறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் தேவையற்ற கடன் உதவி செய்கிறேன்றதெல்லாம் சொல்ல வேண்டாம். அதை தவிர பொருள் உதவி செய்கிறது, அதை தவிர இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தேவையற்ற விஷயங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது. இந்த காசிப்பிங் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களில் போகாதீங்க.
அதை தவிர வந்து இந்த உங்களுடைய பொருட்களை ஜாகிரதை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க. மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகளுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழில் மூலியமாக பணவரவு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா குரு பகவான் தனகாரகனே 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். அதை தவிர புதனும் சூரியனும் வேறு பார்க்குறா, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா 8ஆம் அதிபதி 8க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழங்கிட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுக்கறதும், வியாழக்கிழமை இன்றைக்கி மூக்கு கடலை வந்து சுண்டல் வந்து அங்கே வந்து தட்சிணாமூர்த்தியை வச்சுட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறதும் ஒரு நல்ல ஏற்றத்தை இந்த வாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும்.